வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனல். நான் உங்கள் குமுதா. அடர்ந்த காட்டுக்கு நடுவே இயற்கையான சூழல்ல ஒரு குட்டி ஒட்டு வீடு இருந்துச்சு. களிமண்ணாலையும் காஞ்ச புற்களாலையும் ஆன அந்த வீட்ல பொன்னியம்மா குருவியும் அவளோட மகள் மல்லி குருவியும் வாழ்ந்து வந்தாங்க. மல்லியோட அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டதால குடும்ப பொறுப்பு முழுக்க மல்லி குருவி மேலதான் இருந்துச்சு. மல்லி குருவி ரொம்ப சுறுசுறுப்பானது. தினமும் ஒட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து தன் சின்ன அலகுகளால காஞ்ச புற்களை பின்னி அழகான கூடுகள் செஞ்சு அத சந்தையில வித்து தன் அம்மாவை காப்பாத்தி வந்தது. ஒரு நாள் விடியற் காலையில மல்லி குருவி வழக்கம் போல கூடு செஞ்சுகிட்டு இருந்துச்சு. அத பார்த்த பொன்னியம்மா குருவிக்கு மனசு தாங்கல. அம்மா குருவி, மல்லி, விடியல்ல இருந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம வேலை செய்யறியேம்மா. உன் குட்டிச் சிறகுகள் வலிக்காதா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. மல்லி குருவி, நான் ஓய்வெடுத்தா நம்ம ஒட்டு வீட்ல அடுப்பு எப்படிம்மா எரியும்? அப்பாவோட தொழில நான்தானேம்மா பாக்கணும். நீ கவலைப்படாம இருமா, எனக்கு ஒன்னும் வலிக்கல. அப்படி ஒரு நாள் மதிய நேரம் பலத்த காத்துல பறக்க முடியாம பசியாலையும் தாகத்தாலையும் சோர்ந்து போன ஒரு சாம்பல் நிற புறா மல்லியோட ஒட்டு வீட்டு வாசல்ல வந்து மயங்கி விழுந்துச்சு. அத பார்த்த மல்லிக்குருவி பதறி போய் ஒட்டு வீட்டுக்குள்ள ஓடிப்போய் களிமண் பாத்திரத்தில இருந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த புறாவோட வாயில ஊத்துச்சு. அம்மா குருவியும் தன் பங்குக்கு கொஞ்சம் நெல் மணிகளை சாப்பிட கொடுத்துச்சு. கொஞ்சம் தெம்பு வந்ததும் அந்த புறா மெதுவா கண்ணை திறந்து பார்த்து அழுதுச்சு. அம்மா குருவி, யாரம்மா நீ? இந்த காட்டுக்குள்ள ஏன் இப்படி தனியா வந்து விழுந்துட்ட? உன் கூட யாரும் இல்லையா? புறா, என் பேர் கல்பனா. எனக்குன்னு யாருமே இல்லங்கம்மா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இந்த காட்டுக்குள்ள அலைஞ்சப்போதான் உங்களோட இந்த ஒட்டு வீடு என் கண்ணுல பட்டுச்சு. அதோட நிலைமைய பார்த்து இடக்கப்பட்ட அம்மா குருவி, நீ இனிமே அனாதை இல்ல, எங்களோட இந்த ஒட்டு வீட்லயே தங்கிக்கோன்னு அன்பா அடைக்கலம் கொடுத்துச்சு. நாட்கள் கடந்துச்சு. அந்த சின்ன ஒட்டு வீடு இப்போ பறவைகளோட சிரிப்பொலியால நிறைஞ்சிருந்துச்சு. புறா கல்பனா மல்லியோட சேர்ந்து ஒட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கூடுகள் பின்ன கத்துக்கிட்டுச்சு. 2 பேரும் சமைக்கிறது, வேலை செய்யறதுன்னு எல்லாவற்றையும் பகிர்ந்துகிட்டாங்க. வேற வேற பறவைகளா இருந்தாலும் அவங்க உடன் பிறந்த சகோதரிகள் போல மாறிட்டாங்க. ஆனா ஒரு நாள் ராத்திரி மல்லி குருவியோட மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கல்பனா புறா மட்டும் மெதுவா ஒட்டு வீட்டு கதவை திறந்துகிட்டு வெளிய போச்சு. மல்லி குருவி ஜன்னல் வழியா பார்த்தப்போ தூரத்துல இருந்த ஒரு மரக்கிளையில கல்பனாவும் ஒரு வயசான கிளியும் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மல்லி இதை பற்றி கேட்டப்போ கல்பனா உண்மையை சொல்லாம அழுதுட்டே ஓடிட்டா. சில நாட்களுக்கு அப்புறம் மல்லி குருவி சந்தைக்கு போயிட்டு ஒட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தப்போ காட்டுக்கு நடுவுல கல்பனா புறாவும் அந்த விசுவாசமான கிளியும் மறுபடியும் ரகசியமா பேசுறத நேர்ல பார்த்துட்டா. மல்லியால இப்ப கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. நேரா அவங்க முன்னாடி போய் சிறகுகள் அடிச்சு சத்தம் போட்டா. சத்தம் கேட்டு ஒட்டு வீட்ல இருந்து அம்மா குருவியும் ஓடி வந்துச்சு. மல்லி குருவி, எங்களை ஏழைங்கன்னு நினைச்சு ஏமாத்த பாத்தியா கல்பனா? இங்க குட்டி ஒட்டு வீட்டுக்குள்ள வந்து எங்களுக்கே சதி செய்றியா? முதல்ல நீ யாருன்னு உண்மைய சொல்லு. இனிமேலும் உண்மைய மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச கல்பனா புறா அழுது கொண்டே தன் ரகசியத்தை உடைச்சா. புறாம்மா, என்ன மன்னிச்சுடுங்க. நான் சாதாரண புறா இல்ல. உறையூர் கிராமத்தோட பெரிய பணக்கார ஜமீன்தாரான தேவேந்திர கழுகுவோட மகள்தான் நான். கதை சொல்லி இந்த வார்த்தையை கேட்டதும் பொன்னி அம்மா குருவிக்கு பழைய கோபம் வந்துடுச்சு. அந்த பாவி கழுகோட மகளா நீ? என் கணவரோட சாவுக்கு காரணமானவனோட பொண்ணா? உடனே என் ஒட்டு வீட்டு வாசலை விட்டு வெளிய போன்னு கத்துச்சு. அப்போ இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கார்ட்டூன் ஸ்டோரிஸ் பார்க்க சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. அடர்ந்த காட்டுக்கு நடுவே இயற்கையான சூழல்ல ஒரு குட்டி ஒட்டு வீடு இருந்துச்சு. களிமண்ணாலையும் காஞ்ச புற்களாலையும் ஆன அந்த வீட்ல பொன்னியம்மா குருவியும் அவளோட மகள் மல்லி குருவியும் வாழ்ந்து வந்தாங்க. மல்லியோட அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டதால குடும்ப பொறுப்பு முழுக்க மல்லி குருவி மேலதான் இருந்துச்சு. மல்லி குருவி ரொம்ப சுறுசுறுப்பானது. தினமும் ஒட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து தன் சின்ன அலகுகளால காஞ்ச புற்களை பின்னி அழகான கூடுகள் செஞ்சு அத சந்தையில வித்து தன் அம்மாவை காப்பாத்தி வந்தது. ஒரு நாள் விடியற் காலையில மல்லி குருவி வழக்கம் போல கூடு செஞ்சுகிட்டு இருந்துச்சு. அத பார்த்த பொன்னியம்மா குருவிக்கு மனசு தாங்கல. அம்மா குருவி, மல்லி, விடியல்ல இருந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம வேலை செய்யறியேம்மா. உன் குட்டிச் சிறகுகள் வலிக்காதா?
கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா. மல்லி குருவி, நான் ஓய்வெடுத்தா நம்ம ஒட்டு வீட்ல அடுப்பு எப்படிம்மா எரியும்? அப்பாவோட தொழில நான் தானேம்மா பாக்கணும். நீ கவலைப்படாம இருமா, எனக்கு ஒன்னும் வலிக்கல. அப்படி ஒரு நாள் மதிய நேரம் பலத்த காத்துல பறக்க முடியாம பசியாலையும் தாகத்தாலையும் சோர்ந்து போன ஒரு சாம்பல் நிற புறா மல்லியோட ஒட்டு வீட்டு வாசல்ல வந்து மயங்கி விழுந்துச்சு. அத பார்த்த மல்லிக்குருவி பதறி போய் ஒட்டு வீட்டுக்குள்ள ஓடிப்போய் களிமண் பாத்திரத்துல இருந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த புறாவோட வாயில ஊத்துச்சு. அம்மா குருவியும் தன் பங்குக்கு கொஞ்சம் நெல் மணிகளை சாப்பிட கொடுத்துச்சு. கொஞ்சம் தெம்பு வந்ததும் அந்த புறா மெதுவா கண்ணை திறந்து பார்த்து அழுதுச்சு. அம்மா குருவி, யாரம்மா நீ? இந்த காட்டுக்குள்ள ஏனிப்படி தனியா வந்து விழுந்துட்ட? உன் கூட யாரும் இல்லையா? புறா, என் பேர் கல்பனா. எனக்குன்னு யாருமே இல்லங்கம்மா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இந்த காட்டுக்குள்ள அலைஞ்சப்போதான் உங்களோட இந்த ஒட்டு வீடு என் கண்ணுல பட்டுச்சு. அதோட நிலைமைய பார்த்து இடக்கப்பட்ட அம்மா குருவி, நீ இனிமே அனாதை இல்ல, எங்களோட இந்த ஒட்டு வீட்லயே தங்கிக்கோன்னு அன்பா அடைக்கலம் கொடுத்துச்சு. நாட்கள் கடந்துச்சு. அந்த சின்ன ஒட்டு வீடு இப்போ பறவைகளோட சிரிப்பொலியால நிறைஞ்சிருந்துச்சு. புறா கல்பனா மல்லியோட சேர்ந்து ஒட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கூடுகள் பின்ன கத்துக்கிட்டுச்சு. 2 பேரும் சமைக்கிறது, வேலை செய்யறதுன்னு எல்லாவற்றையும் பகிர்ந்துகிட்டாங்க. வேற வேற பறவைகளா இருந்தாலும் அவங்க உடன் பிறந்த சகோதரிகள் போல மாறிட்டாங்க. ஆனா ஒரு நாள் ராத்திரி மல்லி குருவியோட மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் கல்பனா புறா மட்டும் மெதுவா ஒட்டு வீட்டு கதவ திறந்துகிட்டு வெளிய போச்சு. மல்லிக்குருவி ஜன்னல் வழியா பார்த்தப்போ தூரத்துல இருந்த ஒரு மரக்கிளையில கல்பனாவும் ஒரு வயசான கிளியும் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மல்லி இதை பற்றி கேட்டப்போ கல்பனா உண்மையை சொல்லாம அழுதுட்டே ஓடிட்டா. சில நாட்களுக்கு அப்புறம் மல்லி குருவி சந்தைக்கு போயிட்டு ஒட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தப்போ காட்டுக்கு நடுவுல கல்பனா புறாவும் அந்த விசுவாசமான கிளியும் மறுபடியும் ரகசியமா பேசுறத நேர்ல பார்த்துட்டா. மல்லியால இப்ப கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. நேரா அவங்க முன்னாடி போய் சிறகுகள் அடிச்சு சத்தம் போட்டா. சத்தம் கேட்டு ஒட்டு வீட்ல இருந்து அம்மா குருவியும் ஓடி வந்துச்சு. மல்லி குருவி, எங்களை ஏழைங்கன்னு நினைச்சு ஏமாத்த பாத்தியா கல்பனா? எங்க குட்டி ஒட்டு வீட்டுக்குள்ள வந்து எங்களுக்கே சதி செய்றியா? முதல்ல நீ யாருன்னு உண்மைய சொல்லு. இனிமேலும் உண்மைய மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச கல்பனா புறா அழுது கொண்டே தன் ரகசியத்தை உடைச்சா. புறாம்மா, என்ன மன்னிச்சுடுங்க. நான் சாதாரண புறா இல்ல. உறையூர் கிராமத்தோட பெரிய பணக்கார ஜமீன்தாரான தேவேந்திர கழுகுவோட மகள்தான் நான். கதை சொல்லி இந்த வார்த்தையை கேட்டதும் பொன்னி அம்மா குருவிக்கு பழைய கோபம் வந்துடுச்சு. அந்த பாவி கழுகோட மகளா நீ? என் கணவரோட சாவுக்கு காரணமானவனோட பொண்ணா? உடனே என் ஒட்டு வீட்டு வாசலை விட்டு வெளிய போன்னு கத்துச்சு. அப்போ இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கார்ட்டூன் ஸ்டோரிஸ் பார்க்க சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் குமுதா. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.